Hello everyone, welcome back to my channel. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ஈஸியஸ்ட் டாஸ்க். அந்த ஈஸியஸ்ட் டாஸ்க்ல வெரி ஈஸியஸ்ட் டாபிக்னு பார்த்தா சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்க எல்லா டைப்ஸும் இந்த ஒரே வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது சிம்பிளிஃபிகேஷன் பத்தின கவலை கண்டிப்பா போயிடும். டைப் 1 பிட்மாஸ் ரூல். பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி क्वेश्चंस சால்வ் பண்ற மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். क्वेश्चन 1 simplify 24 plus 2 into 8 divided by 2 minus 1. இதுல நம்ம பிட்மாஸ் ரூலை அப்ளை பண்ண போறோம். பிராக்கெட் இதுல இருக்கான்னு பார்க்கணும், இல்ல இண்டைசஸ் அதாவது அடுக்கு குறியீடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், இல்ல தென் டிவிஷன் இருக்கு. சோ நம்ம முதல்ல சால்வ் பண்ண வேண்டியது டிவிஷன். 8 divided by 2 4. தென் மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், எஸ் இருக்கு. 2 into 4 8. Then addition இருக்கான்னு பார்க்கணும், எஸ் இருக்கு. So 24 plus 8, 24 plus 8 32. Then subtraction 32 minus 1, 32 minus 1 31. So the answer for first question is A 31. Very simple friends. பிட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிருக்கோம். டிவைட் பண்ண வேல்யூ 4. then இந்த டிவைட் பண்ண வேல்யூ கூட 2 மல்டிப்ளை பண்ணோம் 8. 8 plus 24 32. 32 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 31. so option A is the answer for question 1. let's move to question 2. question 2 பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணனும்னா பிராக்கெட் 3 into 2 இந்த வேல்யூ பிராக்கெட் குள்ள இருக்கு. so மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 கிடைக்கும். பிராக்கெட்க்கு அப்புறம் நமக்கு சால்வ் பண்ண வேண்டியது டிவிஷன். 6 divided by 2 value is 3. இங்கேயும் டிவிஷன் இருக்கு. 8 divided by 2 4. so 100 plus 4 plus 6 minus 3. இதுல பிளஸ் ஆ மைனஸ் ஆ எது சால்வ் பண்ணணும்னு பார்த்தா அடிஷன் ஆட் தான் பண்ணோம். so 100 plus 4 104. 104ல இருந்து 6 ஆட் பண்ணா 110. 110 minus 3 107. value of this equal to 107. so the option B the question 2 oda answer. now let's move to question 3. question 3 type 2. type 2 fraction la questions கேட்பாங்க. it's also very simple. simplify 3 by 7 plus 2 by 3. இந்த ரெண்டு ஃபிராக்ஷனையும் ஆட் பண்ணனும். இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்லயும் இந்த பகுதி வேறுபட்டு இருக்கு. டிஃபரண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தா என்ன பண்ணனும்னு சொல்றேன். 3 by 7 plus 2 by 3. ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 7s are 14. நடுவுல ஒரு பிளஸ் குறி போட்டுக்கணும். 14 டிவைடட் பை இந்த பகுதியை மல்டிப்ளை பண்ணிடணும். 3 7s are 21. 9 plus 14. 14யும் 9யும் ஆட் பண்ணா 23 கிடைக்கும். so 23 by 21. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். question 3 B. now let's move to question 4. இது ரெண்டுமே கலப்பு பின்னமா இருக்கு. அதாவது மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். கலப்பு பின்னத்தை தகா பின்னமா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமா மாத்தணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை இது கூட கூட்டிக்கணும். 3 4s are 12. 12 plus 2 divided by இந்த பகுதியையே எடுத்து திரும்ப எழுதிக்கணும் 4. தென் இந்த கலப்பு பின்னத்தையும் நம்ம மாத்த போறோம். நடுவுல ஒரு பிளஸ் குறி இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கணும். இந்த நம்பரை 7 கூட மல்டிப்ளை பண்ணி 2 கூட ஆட் பண்ணிக்கணும். 7 5s are 35. 35 கூட 2 ஆட் பண்ணணும். டிவைடட் பை 5. 12 plus 2 ஆட் பண்ணா நமக்கு 14 கிடைக்கும். 14 by 4 plus 35 plus 2 ஆட் பண்ணா 37 by 5. இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். டேபிள் 2ஆல கேன்சல் பண்ணா 7 இங்க 2 கிடைக்குது. so 7 by 2 plus 37 by 5. இந்த ரெண்டு கலப்பு பின்னத்தையும் இப்ப தகா பின்னமா மாத்தியாச்சு. ஏற்கனவே தேர்ட் क्वेश्चनல போட்ட மாதிரி இந்த இரண்டு பின்னத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இது தேர்ட் क्वेश्चनல பண்ண மாதிரி ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 35. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 74. டிவைடட் பை இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் 10. now 35 plus 74 ஆட் பண்ணுங்க. 109 divided by 10 கிடைக்கும். கேள்வியில கலப்பு பின்னத்துல தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாத்தணும்.
109 10ஆல டிவைட் பண்ணும். 10 10s are 100. So ரிமைண்டர் 9. Now இந்த ஒரு வகுத்தலை எப்படி எழுதலாம்னா இந்த ஈவை எடுத்து முன்னாடி எழுதிக்கணும். தென் ரிமைண்டர் மீதியை இங்க எழுதணும். நெக்ஸ்ட் வகுக்கும் எண்ணை கீழே எழுதிக்கணும். ஸோ 10 and 9/10 இதுதான் இந்த கேள்வியோட ஆன்சர். 10 and 9/10 ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பரா மாத்தணும். இம்ப்ராப்பரா மாத்தினதுக்கு பிறகு யூஸ்வலா நம்ம போடுற மாதிரி தான் அடிஷன் ஆட் பண்ணி வரும்போது ஆன்சர் நமக்கு ஒரு தகா பின்னமா வரும். அந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாத்தி ஆப்ஷன்ல எந்த சாய்ஸ் இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் மூவ் டு क्वेश्चन 5. क्वेश्चन 5 ஃபிராக்ஷனோட டிவிஷன். ரெண்டு ஃபிராக்ஷனை டிவைட் பண்ணணும். இதுக்கு ஒரு சில ரூல் இருக்கு. வெரி சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இங்க அந்த டிவிஷனுக்கு பதிலா மல்டிபிகேஷன் சிம்பிள் போட்டுருணும். தென் இந்த செகண்ட் ஃபிராக்ஷனை தலைகீழே எடுத்து எழுதணும். முதல் ஃபிராக்ஷன் அப்படியே தான் எழுதியிருக்கோம். மல்டிபிகேஷன் எழுதணும் இந்த டிவிஷனுக்கு பதிலா. தென் இந்த ரெண்டாவது ஃபிராக்ஷனுக்கு பதிலா தலைகீழே எழுதணும். 2/5. தட்ஸ் ஆல். நியூமரேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிடணும். தென் டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிடணும். 3 2s are 6. 6 divided by 20. 6/20 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால கேன்சல் பண்ணா 3 2s are 6. 10 2s are 20. 3/10 the answer. Option A. Let's move to next type. Type 3 square and cube roots. Question 6. Square root of 22 plus square root of 7 plus square root of 4. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போனோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஓட வேல்யூ 2 எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் இந்த 4 2 into 2 பிரிக்கலாம். 2 into 2 பிரிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்ல ரெண்டு சேம் நம்பர் இருந்தா அது ஒரே நம்பரா எழுதணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 plus 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 22. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஓட வேல்யூ 3. இந்த 9 3 3s are 9 பிரிக்கலாம். ஸோ ரூட்ல இருந்து வெளில வரும்போது 3. 22 plus 3. 22 plus 3 ஆட் பண்ணா நமக்கு 25 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. Question 7. இதுவும் சேம் லைக் தான். Question 6 எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். பேக் டு ஃப்ரண்ட் தான் வரணும். ஃபர்ஸ்ட் 25 ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஓட வேல்யூ 5. ஸோ ரூட் 11 plus 5 ஆட் பண்ணா நமக்கு ரூட் 16 கிடைக்கும். ரூட் 16 ஓட வேல்யூ 4. ரூட் 16 ஓட வேல்யூ 4. தென் இந்த 21 எடுத்துக்கணும். 21 plus 4 ஆட் பண்ணா நமக்கு 25 கிடைக்கும். ரூட் 25 ஓட வேல்யூ 5. தென் 31 கூட ஆட் பண்ணிக்கணும். 31 plus 5. ரூட் 31 plus 5 ஆட் பண்ணா 36. 36 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 6. 6 6 are 36. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 equal to 6. இந்த 6 58 கூட ஆட் பண்ணிக்கணும். 58 plus 6. 58 6 கூட ஆட் பண்ணா 64. 64 ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ஓட வேல்யூ 8. 8 8s are 64 பிரிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில வரும்போது ஒரே ஒரு 8 மட்டும் வெளியில வரும். ஸோ ஆப்ஷன் பி is the answer for this question. Question 8. Square root of 12 into square root of 3. We have to find out the value of this numbers. 4 3s are 12 ன்னு எழுதலாம். Then already இங்க ஒரு root 3 இருக்கு. Into root 3. இந்த root 4 ஓட வேல்யூ 2. 2 2s are 4. ஸோ ரூட்ல இருந்து இந்த 4 வெளியில வந்தா 2. 2 into root 3 into root 3. Now root 3 into root 3. root 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். ஸோ 2 into 3. 2 3s are 6. So option D is the answer for question 8. Let's move to question 9. Root of 8 plus cube root of 64. We have to find out the value of these two terms. Cube root of 8 இதோட வேல்யூ 2. because the cube root of 8 2 into 2 into 2 ன்னு எழுதலாம். 2 2s are 4. 4 2s are 8 plus 64 4 into 4 into 4 ன்னு எழுதலாம். கியூப் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 3 நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஒரே நம்பரா எடுத்துடலாம். ஸோ 2 பிளஸ் இதுல 3 நம்பர்ஸ் இருக்கு. ஒரு நம்பரா வெளியில எடுக்கும்போது we get 6. So 6 is the answer for question 9. Let's move to type 4. Type 4 powers and indices அடுக்குமுறை விதியை பயன்படுத்தி சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் அடுத்த டைப். அடிமானம் சமமா இருந்தா டிவிஷன்ல இருக்கும்போது அடுக்க கழிச்சுக்கலாம்.
8 மைனஸ் 4 2 பவர் 4 10. இதுவும் அடிமான சமமா இருக்கு. ஸோ 5 மைனஸ் 3 2 3 பவர் 2. இது நீங்க பாருங்க அடிமானம் சமமா இருக்கு. அடுக்க கழிச்சுக்கலாம். பெரிய நம்பர் இங்கே தான். ஸோ இங்கே தான் வேல்யூ போடணும். கேன்சல் பண்ணால் 5 பவர் 3. நான் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 2 டிவைடட் பை 5 பவர் 3. இதுதான் வேல்யூ. இந்த 5 பவர் 3 தொகுதிக்கு போச்சுன்னா 5 பவர் மைனஸ் 3 ஆகிடும். ஸோ வேல்யூ ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் மைனஸ் 3. Now question number 11. 2 power 40 plus 2 power 40 is approximately equal to 2 power 40 plus 2 power 40 ஓட தோராய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு டேர்ம்லயும் 2 power 40 பொதுவா இருக்கு. ஸோ 2 power 40 வெளியில எடுத்தா 1 plus 1 இருக்கும். பிகாஸ் 2 power 40 plus 2 power 40 இந்த ரெண்டு டேர்ம்லயும் 2 power 40 வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுக்கும்போது இந்த டேர்ம்ல 1 இருக்கும் பிளஸ் இந்த டேர்ம்ல 1 இருக்கும். ஸோ 1 plus 1. Now 2 power 40 into 1 plus 1 2. 2 பவர்ல 1 இருக்கு. Now அடிமானம் சமமா இருக்கு. சமமா இருந்தா அடுக்க கூட்டிக்கலாம். 2 power 40 plus 1 கூட்டும்போது நமக்கு 2 power 41 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி. 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Now let's move to question 12. minus 7 whole power x plus 2 into minus 7 whole power 5 equal to minus 7 whole power 10 எனில் x இன் மதிப்பு காண்க. சமமா இருக்கு. அடிமான சமமா இருந்தா அடுக்க கூட்டிக்க முடியும். x plus 2 plus 5 equal to minus 7 whole power 10. இந்த அடுக்கையும் சமப்படுத்தணும். 2 plus 5 7. அப்போ 7 plus x 10 கிடைக்கணும். இங்கேயும் 10 இருக்கணும். ஸோ 10 கிடைக்கணும்னா எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ 3 இருந்தாதான் பவர்ல நமக்கு 10 கிடைக்கும். 5 plus 2 7, 7 plus 3 10. So value of question 12 is option A. Friends, TNPSC group 4 தேர்வுல கேட்கக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸையும் சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்துட்டோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா don't forget to like, share and subscribe friends. Thank you so much all.